ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தான் உங்கள் துர்கா காந்தி, சோபிகா, ரித்திகா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிப்போட லாஸ்ட் டே. இன்னைக்கு நைட்டு எத்தனை மணிக்கு நம்ம ட்ரெயின்? 1 மணிக்கு ட்ரெயின். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு ரெக்கட் டைம். அதனால நம்ம இந்த ரூமை விட்டு இன்னைக்கு கிளம்ப 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலே புக் பண்ணியாச்சு. சூப்பரான ஹோட்டல். மேபி நீங்கள் வந்து கேரளானே ஒரு கோவா வந்தீங்க அப்படின்னா இந்த ரூமில் ஸ்டே பண்ணலாம். கிளீனாகவும் இருக்கு, அமௌண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, 2500. முன்னாடி வேணா என்ட்ரன்ஸ் காமிக்கிறேன். மேபி நீங்க வந்து கோவா வரவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். நம்ம இங்க வந்துட்டுனா இங்க இருந்து நார்த் கோவா ஃபுல்லாவே நம்ம சுத்தி பார்த்துக்கலாம். பொதுவான இடம் தான் அது. நான் அந்த ரூமோட ஹோட்டலோட நேம் பண்ண வெளியில வந்து இப்ப காமிக்கிறேன். ரூம் ஸ்டே டீகோவா அந்த மாதிரி 2-3 இடத்துல இருக்கு. ட்ரீகோ. அப்புறம் அதே மாதிரி நம்ம இந்த பைக் எல்லாம் வாங்குறோம்ல, ஸ்கூட்டி எடுக்கிறோம்ல, அதை வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல மேபி ரயில்வே ஸ்டேஷன்ல வர மாதிரி இருந்தா ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி அங்கேருந்து வண்டியை பிடிச்சி நம்ம எங்கே போகணும்னு நினைக்கிறோமோ அங்கே போய் அங்கேருந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூட்டி எடுத்துக்கலாம். எல்லா இடத்துலையுமே கோவா ஃபுல்லாக எல்லா பக்கமே வந்து பார்த்திங்கன்னா 2 வீலர் வந்து வச்சுருக்காங்க. நம்ம வந்து எதுக்குமே ஃபீல் பண்ண தேவையில்ல. மற்ற அமௌண்ட் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு தனி வீடியோவாக போடுறோம். இன்னைக்கு வந்து நம்ம லைட்டாக ஷாப்பிங் பண்ணுறோம் இல்லையாங்க? ஷாப்பிங் பண்ணுறோம். அப்புறம் அந்த பாப்பாங்க ஏதோ பேன் கேக் கேட்குறாங்க. இந்த பிள்ளை ஏதோ ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் போகணும்னு சொல்லிட்டு, அப்புறம் சர்ச்சுக்கு நான் சொல்லி முடிச்சிடறேன். சர்ச்சுக்கு கோயிலுக்கெல்லாம் போகலான்னு சொல்லி ஒரு பிளான். அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நைட்டு ட்ரெயின். அப்புறம் வந்து க்ரோஷேட் பண்ண பேக், அப்புறம் ஏதோ ஒரு பேக் கேட்டுட்டு இருக்கு. அந்த பின்னுவாங்கல்ல அந்த பேக். சரி வாங்க, இது எல்லாத்தையும் இந்த vlogல பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டலோட நேமு. பீச் ஸ்டே. செம்மையாக இருந்துச்சு. நல்லா இருக்கு இல்லைங்க? ரூம் மெயினாக க்ளீனாக இருந்துச்சு. ரெஸ்ட் ரூம் வந்து சூப்பர் க்ளீனு. அதுக்காகவே நாங்கள் வந்து இந்த ரூமில் தங்குவோம். கிளாஸ் ரூம் தனியாக. சரி போவோமா? எங்கே போகிறோம்? டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கிளம்பிட்டு இந்த ஸ்கூட்டி எடுத்துகிட்டு கிளம்புறது தான் எங்களுக்கு வேலை. அந்த வண்டி காசு கொடுத்துருங்க. நேற்றுக்கு ஒரு வண்டி ரிப்பேர் ஆகி போச்சு. இந்த வண்டி கொடுத்தவங்க வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதுமாதிரி நம்ம காசு கொடுத்துட்டு வண்டியோட சாவி இல்லை, டூப்ளிகேட் சாவி போட்டு அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. எடுத்துகிட்டு போகணும். ஆனால் இந்த வண்டி வந்து எல்லாமே பழைய வண்டி. அதனால் ரிப்பேர் ஆனாலுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க. உடனே அவங்களே வந்து வண்டி மாற்றியும் கொடுத்துட்றாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கே வேணால் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல தான் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு இல்லை. வாமா. நாங்கள் பேன் கேக் சாப்பிட வந்துருக்கோம். எங்கள் தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க இங்கே வந்து பேன் கேக் சூப்பராக இருக்கும் அப்படி. நாங்கள் சாப்பிட்டு நல்லா இருக்கா இல்லையா உங்களுக்கு ரிவ்யூ காமிக்கிறப்ப நீங்கள் வரும்போது சாப்பிட்டு பாருங்கள். ஓகே. ஆனால் நியூட்டல்லா பேன் கேக், மிக்சடு ஃப்ரூட் பேன் கேக், அப்புறம் வேறு என்ன நல்லா இருக்கு? சிக்கன் சாண்ட்விச். வேறு அச்சா ஃபுட்டு வேறு என்ன நல்லா இருக்கும்? பிரேக்ஃபாஸ்ட் மசாலா ஆம்லேட், மசாலா சீஸ் ஆம்லேட். இந்த ஊர் கல்ச்சர் மாதிரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா மிக்சடு ஃப்ரூட் பேன் கேக்கு. இதெல்லாம் வந்து தட்டில் இருக்கிறது எல்லாமே தெரியாமல் கீழே விழுந்துச்சு. ரித்திகா கை தவறி அந்த சாண்ட்விச்லேருந்து தெரியாமல் விழுந்துருச்சு. அது இப்போ அடுத்தது இந்த இலை வந்து பார்த்திங்கன்னா தெரியாமல் விழுவதுக்கு ரெடியாக இருக்குது. இலை நல்லா தாங்க இருக்குது, உடம்புக்கு நல்லது. ஆரம்பிச்சாச்சு ஆக்ஷனு. எல்லாம் கிளம்பிட்டாங்க. நம்மளும் அடுத்தது கிளம்புவோம். ஏங்க இந்த லைஃப் ஜாக்கெட் போட்டுக்கணுங்க. நம்ம போகிற போட். அதெல்லாம் யாரோ ஒருத்தர் மறைச்சிட்டாங்கடா. இந்த போட்டு தான். நேற்றுக்கு போன போட்டு நைட்டு, இன்னைக்கு போகிறது பகல. சேஃப்டியாக உட்காந்துக்கலாம். லைஃப் ஜாக்கெட் போட்டுக்கலாம். முன்னாடியா? எப்படி பாட்டு போட்டு ஆடிட்டு போறாங்களா? ஆமா, அதான் ஆடிட்டு போறாங்க. இந்தியா கொடி அதுல போயிருக்கலாம்ல. எப்படி நிக்கிறாரு பாரு அவரு. இங்க ஆட ஆரம்பிச்சிட்டாங்கல்லாம். ரித்திகாக்கு வேற ஃபீவர் வந்துருச்சு. இங்க வந்து நேற்று கடல்ல குளிச்சதுல. ஏதோ பீச்
ஏதோ ஒரு டெம்பிள்னு சொல்லியிருக்காங்க. ஏங்க ஆமாம். போலாமா ஷபி? பாப்பா ஓட்டுமா கரெக்டாக கரெக்டாக ரிவர்ஸ் ரிவர்ஸ் பார்த்துட்டா திருப்பா அப்படிதான் கரெக்டாக திருப்ப அங்கே இடிக்குது பாரு. இந்த பக்கம் திருப்ப அதை விட்டுற இதை திருப்ப அதை விட்டுற இதை மட்டும் திருப்பா போதுமா? ஓகே போதுமா? நின்றுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஜெயில் மியூசியம் தான் வந்திருக்கோம். உள்ளே என்ன இருக்குது ஏது அப்படிங்கிறதுலாம் தெரியாது. ஆனால் பேக் சைடு செம்மையாக இருக்குது. வியூ காமிக்கிறேன் பாருங்கள். நல்ல ஒரு பீச், சுற்றி கடல் தான். எங்கே போனாலும் அப்படியே போனால் இங்கே பாருங்களேன். இதுக்குள்ளெல்லாம் இப்போ போய் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். உள்ளே போகலாம். எவ்வளோ டிக்கெட் என்ன அப்படிங்கிறதெல்லாம் போய் பார்க்கலாம். அழகழகாக இருக்காங்க குழந்தைங்களாம். ஜெயிலுங்கிறனால எப்படி வச்சுருக்காங்களா? ஜெயிலு எவ்வளோங்க? 300 ரூபா. ஜெயில் எப்படிங்க இவ்வளோ அழகாக இருக்குது? இல்லை, நான் எடுத்துட்டு போலாமா? ஜெயிலோட என்ட்ரு ஏங்க, ஜெயிலுன்ட்டு சுற்றி கடல் வச்சுருக்காங்க. அசால்ட்டாக குதிச்சு ஓடி தப்பிச்சு போக மாட்டாங்களா? ஆ, தண்ணியில் குதிச்சு நீச்சல் அடிக்க முடியாது. ஓ, இங்கே பாருங்க, வியூ பாருங்க, செம்மையாக இருக்குது. சோபி அங்கே பாரு சோபி, அந்த இடம் எப்படி இருக்குன்ட்டு. அழகா இருக்குல்ல? இந்த இடத்துக்கு தான் அப்படியா? அந்த இது மாதிரி இருக்கும். நம்ம ஒரு நல்லா இருக்கு. இன்னொருத்தர் இல்லைங்க, நல்லா இருந்துச்சுல்ல? அதுக்கெல்லாம் வருது வரலையா? மேல இருந்து வந்துச்சு. எம்ஆர்பி கூட அழிச்சிட்டாங்க. எம்ஆர்பி அழைக்கிட்டோம். அது நம்ம 20 ரூபா 25 ரூபா வாங்கலாம். எவ்வளோ வாங்கியிருக்காங்க? பில்லு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு என்ன கணக்கா? 99 ரூபா. இந்த பாட்டில் என்ன இருக்கா? 104 ரூபா போட்டு மிச்ச காசு என்ன பண்ணீங்க? 100 ரூபா தானே எடுத்துட்டு போனீங்க? 100 ரூபா தான் கொடுத்துருந்தாங்க. இங்கே பாருங்க, ஜிஎஸ்டி. தண்ணி பாட்டிலுக்கு 5 ரூபா ஜிஎஸ்டியா. வாட்டர் பாட்டில் 99 ரூபாயா. மனசாட்சி இல்லாதவங்க காமி. பிஸ்லரி வாட்டர் 20 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 20 ரூபா வாட்டர் 99 ரூபாய். அதுக்கு தாங்க இந்த பக்கம் வந்து எதுவும் வாங்கக்கூடாது போல. நான் சும்மா நினச்சி தான் சொன்னேன், எந்த பொருள் வாங்கினாலும் 500 ரூபா இருக்குன்ட்டு. அதே மாதிரி ஆயிடுச்சு. ஆமாம். வாட்டர் பாட்டில் காமி. இந்த பிராண்டுக்காரங்க இது மூலம் தெரிஞ்சுக்கணும். பிஸ்லரி 30 ரூபா தான் பாப்பா. 25 ரூபா தான் பாப்பா இருக்கும். மிஞ்சி போனா இங்கொண்டா செல்லக்கூடாது. அதுக்கு நிஜமாங்க 99. நான் சும்மா சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவங்க எங்களை 20 ரூபா கொடுத்துருந்தா பிள்ளைங்க போயிட்டு ஓடி வந்துருப்பாங்க. சரி வா, இனிமேல் இந்த பக்கமே தண்ணி வாங்கக்கூடாது நம்ம. இப்படி பார்த்துட்டு இருப்பேன். அப்படி பார்க்க மாட்டாங்க. எப்படி பார்ப்பாங்க? சரி போவாங்க. அப்படி பார்த்துட்டு ஏதாவது பிரச்சனைனா வந்து இந்த பேரிங்கில் எடுத்து குண்டு போட்டு ரொம்பன்னு ஒரு சுட்டுருவாங்க. இங்கே யாருங்க சுட்டாங்க இந்த பக்கம் தண்ணியில்? போகிறாங்க. அந்த கப்பலில் தான் வருவாங்கல்ல. என்னங்க மழை இப்படி இருக்கு, நம்ம இதை பார்க்கவே இல்லை. ஓ ஆமாம். ஜெயிலுக்குள்ள போறோம். ஜெயிலுக்குள்ள போறோம். போகுது. இந்த கோவை எவ்வளவு தூரம் இருக்கு தெரியுமா? அதான் அவ்வளவு தூரம் இருக்கு. அதுக்கு அந்த அடி இருக்குமா? வாங்க டாடி ரித்திகா கேக்குறா, கோவாக்கு ஃபீல் இருப்பாங்களா? அது கண்ட்ரி டிராகன். கிளிப் போடு. இதெல்லாம் நல்லா பண்ணிருப்பாங்க. எடுங்க. 1 மேங்கோ, 1 மின்ட், 1 வாட்டர் மெலன். அச்சா ஹோட்டல், அச்சா ரூம், அச்சா. இந்த அச்சா வச்ச கோவா சுத்தி. இந்த இங்கிலீஷ் தான் பேசிட்டு வரைக்கும் கோவா சுத்திட்டு போடுவாங்க. சோபி குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுமா? சோபி இப்போ தான் வந்து குட்டிக்கார நினச்சி பல்ட்டி அடிச்சு கொடுத்து ஜெயில் தண்டனை அனுப்பிச்சிட்டு வந்துருக்கு. கீழே ஒரு ஸ்டூல் மாதிரி வச்சுருக்காங்க. அந்த ஸ்டூல் எட்ஜில் ஏதாவது கால் வைப்பாங்களாம். ஒரு பெல்ட்டி. பாப்பா அது மின்ட்டா மேங்கோவா? மேங்கோ பியூரி வச்சு சூப்பராக இருக்கா? நான் உங்களுக்கு எல்லாம் வாங்கி தரேன். எனக்கு ஜில் குடிக்க முடியல. நான் என்ன சாப்பிடுறேன்? ஓகேவா? ஓகே கூட. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்?
நம்மளை கொண்டு போய் அங்கே வச்சுட்டாங்க. கம்ப்யூட்டரு மறுபடியும் இது அது என்ன வருதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு யாரும் தெரியல, அம்பேத்கரா? ஓகே ஜூஸ் உள்ள எடுத்து வாங்க. ஆமாம் அப்படியா? போர்ட் இந்த சைடு உப்பரா இதெல்லாம் தான் நம்ம அங்கே பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்கு. தா இங்கே பாருதா, அங்கே அந்த பக்கம் கட்டி வச்சுருந்தாங்களே நேற்றுக்கு போன இடத்துல. இங்கே பாரு எப்படி இங்கெல்லாம் போர் நடந்திருக்குன்னு காமிச்சிருக்காங்க. இவங்க யாரு? 2 பேர் 4 பேரும் ஏதோ ஃபேமிலி போல, ராஜா ஃபேமிலியாக இருக்குமோ? வண்டியெல்லாம் போட்டு வைக்கிறாங்க. என்னன்னு தெரியல, நமக்கு புரியல. ஆனால் யாரோ இங்கே இதுக்குள்ளே பார்க்கலாமா? ஏங்க இதுக்குள்ளே பார்க்கலாமா? சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணிக்குள்ள எல்லாம் ஹிஸ்ட்ரி இருக்கு. இப்போ இதெல்லாம் ஹிஸ்ட்ரி. நம்ம வந்து இதை வந்து நமக்கு இப்போ எது வேணும், இதை அனுப்புமா? ஏங்க இதுவே இருக்குமா? இது எடுக்கலாம். எந்த பாட்டில் எடுக்கணுமோ அந்த பாட்டில் புளி வச்சாச்சு. ஓகேவா? இப்போ ஓப்பன் பண்ணுது. பாட்டிலேருந்து சீட்டு வெளியில் வந்து அந்த ஹிஸ்ட்ரியை சொல்லணும் நமக்கு. யார் இவரு? இவரு தான் நம்ம மேலே உட்கார வச்சுருவாங்க. டிபி குண்டாவா? ஒருத்தர் இப்படி டாக்டர் மாதிரி உட்காந்துட்டு இருந்தார். ஒரு டாக்டரா எப்படி நமக்கு தேவையான இருந்துச்சு. ஸோ அது படிச்சுட்டு நமக்கு வந்து தமிழில் சொல்லணும், நம்ம தெரிஞ்சுக்கலாம். தெரியுதா? நல்லா இருக்குல்ல? 20 நிமிஷம் அவ்வளோ இதுக்கு மேலே பார்க்க முடியாது. இப்படி வச்சுக்கலாம். எப்படி சோபி உள்ள எப்படி இருக்குன்னு பாரு. உள்ள இப்படி தான் தெரியுது. இங்கிருந்து அந்த காலத்து இடம் மாட்டேது. எல்லாமே உள்ள தெரியுது. போய் பாரு சோபி. அதில் வந்து நமக்கு ஒரு எந்த நம்பர் இருக்குன்னு சொல்லிங்க. இப்போ 1600 எது வைக்கலாம்? இது வச்சுக்கலாமா? 1741 என்ன எப்படி இருந்துச்சு? ஐயோம்மா என்ன எப்படி இருந்துச்சுங்கிறாங்க? 1576 அந்த வருஷம் இல்லையா ஃபோட்டோ? என்னன்னு தெரியலையே. இங்கே போட்டுருக்கு பாரு. இப்படி இருந்ததை அப்படி மாத்தி வச்சிருக்காங்க. முன்ன காலத்துல இப்ப இருக்கிற மாடல் மாதிரிங்க. டூனு தோடுறதுக்கு டூனெல்லாம் என்ன வரும் இல்லைங்க. இதெல்லாம் பழைய பில்டிங்க. இந்த பில்டிங் இருக்குல்ல, white village of plan to build a grand church but lacked funds. Went to Portuguese survived and ஒரு நாள் வந்து இவங்க போர்ச்சுகீஸ் வந்து இந்த சர்ச்சு கட்டலாம்னு போனாங்களாம். அப்புறம் ஏதோ இதுதாங்க ஜெயிலுக்கு வந்து புதுசாக கட்டி வச்சிருக்காங்க. உடஞ்ச இடத்த மட்டும் ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. நான் பார்த்தோம்ல உடஞ்சி இந்த மாதிரி இருக்கு. இப்போ வந்து சுற்றி செவரு கட்டி இருந்திருக்காங்க. இந்த இடத்துல இந்த பில்டிங் இன்னும் இருந்திருக்கு பாருங்க. நம்ம பேக்ரவுண்ட் ஒரு பில்டிங் பார்த்தோம்ல, அது அப்பயிலிருந்தே இருந்திருக்கு. இது நம்ம இன்னும் ஃபோட்டோ எடுத்த இடங்க. இந்த செவரு மட்டும் வச்சிருக்காங்க சேஃப்டிக்கு. எப்படி கண்டுபிடிச்சம்மா? இது என்னன்னு பார்ப்போமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சன்செட்டு பார்க்கறதுக்காக பீச்சுக்கு வந்திருக்கோம். இப்போ சன்செட்டு பார்க்குறோம். சாயங்காலம் ஊருக்கு கிளம்புறோம். இப்போவே ஊருக்கு கிளம்புறோம். ரித்திகாவுக்கு திரும்ப காய்ச்சல் வந்துருச்சு. மணி எத்தனாவது? 6 ஆயிடுச்சா? நான் வந்து படாம ஓடிக்கிட்டு இருக்கோம்.
மணி 7 மணி ஆகும்போது சன்னு போவனா இறங்குவனா என் வீட்டுக்கு போக மாட்டேங்குது. ஏங்க இங்க பாருங்க, அத்தனை ஆயிரம் பேர் சன்செட்டுக்காக மட்டுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 7:30 மணி ஆக மாட்டேது சன்செட்டு பார்க்க. இங்க பாருங்க, நம்ம சன்னை பக்கமா போய் பார்ப்போமா? இங்க பாரு எப்படி, ஐயோ காத்தடிக்குது. எங்கடா 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 ஐயோ அழகா இருக்குங்க. அவ்வளோதான், அந்த நாகத்து கடையில் இறங்கிச்சுன்னா அவ்வளோதான். ஓகே, பாப்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாஸ்தா சாப்பிட்றாங்க. ஒயிட் சாஸ் பாஸ்தா. ஏமா எப்படிமா இருக்கு? நான் ஒரு நாள் செஞ்சு கொடுத்தேனே, அதை விட சூப்பராக இருக்கான்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது இதெல்லாம் போட்டிருக்காங்க. ப்ரொக்கோலியா எப்படி ரித்திகா இருக்கு? எது கொடுத்தாலும் நல்லா இல்லாத மாதிரியே ஒரு ரியாக்ஷன் வச்சு சாப்பிட வேண்டியதுதான். நல்லா சாப்பிடு ரித்திகா. காலையில் பர்கர் சாப்பிட்றதுன்னா பர்கராக சாண்ட்விச் அதாக்கா. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் தாலி வந்து சொல்லியிருக்கோம். ரேட் எல்லாம் நல்ல சூப்பரான ரேட் இருக்குது. 550 ரூபா நாங்கள் சொன்ன தாலியோட ரேட்டு. 2 சொல்லியிருக்கோம். 550 ரூபா ஒரு தாலி. என்னங்க அப்படிதாங்கிற? அங்கே தான் எல்லாமே அப்படி தான் இருக்குது. என்னது மது? காதுல போடுறதுப்பா. அப்படியா? ஆனால் எனக்கு வேணாம். அப்போ உட்காந்துட்டா ஷாப்பிங்கே பண்ண முடியாது போல. நான் உட்காந்து பண்ணுறேன் பாருங்க. முடி பிடிக்கிற தெரியல. உங்க அப்பா படி செம்மையா பேசுறாருமா. நான் கூட நான் தான் பேசுறேன் நினைக்கிறேன். இதுதான் ஒரு 400 ரூபா சொன்னாரு. 2 கடை தாண்டி பின்னாடி இருக்கிற கடை கம்மியாக தான். 2 கடை தாண்டி 400 ரூபா சொன்னாரு. சாப்பிட்டு இருக்காங்களா? காய்ச்சல் வந்துச்சா? என்ன பண்ணுறீங்க? இருக்கா இப்படி ஓபன் பண்ணோம். நான் இங்க முடிச்சுக்கிட்டு இருக்கேன். 250யா? 250 தானே எடுத்துக்க சொல்லி நல்லா இருக்கும். இது வெஸ்டர்னுக்குலாம் போட்டுக்கலாங்க. நான் கூட இப்போ கைக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, பிரேஸ்லெட்டு. இந்தா நல்லா இருக்குல்ல? இதை தான் 2 கடை தாண்டி அவர் 400 ரூபா சொன்னார். ஞாபகம் இருக்கா? அந்த கடையில் அவரு சரி குறைச்சி கேட்டால் 350 ரூபாய் கொடுக்கலான்னு இருந்திருப்பாரு. எடுக்கிறேன் யூடி கம்பெனிகள் ஃபைனல் ப்ரைஸ். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அங்கே கோவாவில் இருக்கிற பாகா என்ன மார்க்கெட்டு, டிபார்ட் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே எல்லாமே அக்சசரிஸ் தான். பார்ப்போம். சோபி தான் எங்களை கூப்பிட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. இன்றைக்கி ஷாப்பிங் பண்ணால் நைட்டே ஊருக்கு கிளம்பிடலாம். சோபி இங்கே பேக் கேட்டு பாரு. பேக் நீ இந்த பிரேஸ்லெட்லாம் வாங்கலாம்ல, அழகாக இருக்குது. எந்த மாதிரி எவ்வளோன்னு கேள்வி உங்கள்கிட்ட? எல்லாத்தையும் திருப்பிட்டு போப்பிட்டுங்கிறாங்க. இது
ஏன் நம்பூர் இதுலயே 250 ரூபா தானம்மா? ஆ இதெல்லாம் 450ங்கிறாங்க. மால்லே 250 ரூபா நம்பூர் மால்ல. சரி நல்லா போட்டுருக்கு, நல்லா இருக்கும். நான் வந்து திருச்சியில் ஓட்டுறதுக்கு ஒரு கோவா வாங்கியிருக்கேன். இப்போ வந்து ஷாப்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஷாப்பிங் பண்ணுறோம், ஊருக்கு கிளம்புறோம், அவ்வளோதான். எங்கே போனாலும் ஷாப்பிங் பண்ணிட்டோம். இந்த மாதிரி வாங்கிட்டா எந்த பொருள் எடுத்தாலும் 50 ரூபா. எடுத்துக்கா ஏன் சொல்லி இதுவும் 50 ரூபா. 50 ரூபா ஜாஸ்தியும். கரெக்டான அவ்வளோதான். அந்த பக்கம் 100 ரூபா. கோவா போயிட்டு வந்து கோவால தான் நாங்கள் டிக்கெட் இவ்வளே கோவா போயிட்டு வந்து இது எவ்வளோ இதான் சொன்னாரா? ஹவு மச்னா அண்ணா ஹவு மச் இங்கிலீஷ் 280. ஃபைனல் 200. கோயம்புத்தூர் 200. அப்போ இங்கே வந்து என்ன போட வச்சிடும்? எவ்வளோ குக்கிங்கன்னு கேட்குறாங்க. என்னன்னா அந்த ஊர்லயே கம்மியாக தான் பத்தாண்ணைக்குன்னா என்ன அன்னைக்கு 300 350. உங்களுக்கு வேணா எனக்கு வேணாம் 350. ஓ சிங்கிள் டைம் கீழே ப்ரோக். இது இப்படி வச்சுக்கலாங்க ஸ்டாண்ட் மாதிரி அழகா இருக்கு. இது எடுத்துக்கலாமா? 350 ஃபைனல். ஆ நான் கோல்டு தான் யாரும் இல்லை. நாங்கள் எங்கே இது நல்லா இருக்காதுங்களது நல்லா தான் கோல்டு இருக்கா வந்துருங்க. எதுங்க இதா எதுங்க 350 ஃபைனல். 350 நான் என்ன பேசவும் வர மாட்டேங்குது. இது அங்கேயும் 50 ருபீஸ் தான். ஆ பாக்ஸ் க்ளோஸ் करो. हिंदी मालूम नहीं க்ளோஸ். சரி ரொம்ப நேரம் விட்டு பேசிட்டு இருக்கும் போல வாய் இருக்குது. நம்மளால பார்கெனே பண்ண முடிய மாட்டேங்குது. ஆ கொடுங்க பையா சிஸ்டர். இந்த பேக் இது கேளு, அது அழகா இருக்குல்லம்மா.